நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 24 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 317 ரூபாவாகும். ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 25 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 365 ரூபாவாகும். டீசல் 1 லிட்டரின் விலை 22 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 303 ரூபாவாகும். லங்கா சூப்பர் டீசல் விலை 24 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 353 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் விலை 13 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 195 ரூபாவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக மக்கள் குழப்பமடைந்த வேளையில் எம்மிடம் போதிய அளவில் எரிபொருள் கையிருப்பு காணப்படுகின்றது, குழப்பமடைய வேண்டாம் என கூறியிருந்தேன். எம்மிடம் குறிப்பிட்ட அளவு களஞ்சிய சாலைகளை காணப்படுகின்றன. வரையறுக்கப்பட்ட அளவை எம்மால் களஞ்சியப்படுத்த முடியும். இந்த மாதத்திற்குள் வரும் என உறுதிப்படுத்தப்பட்ட கப்பல்களின் கையிருப்பை கருத்தில் கொண்டே நாம் இதனை தெளிவுபடுத்தினோம். 1ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதிகளில் இருந்து எரிபொருள் விலை இவ்வாறு 100 வீதத்தால் அதிகரிக்கும் என எவராலும் முன்னறிவிப்பு செய்ய கால அவகாசம் இருக்கவில்லை. தற்போது எம்மிடம் காணப்படுவது ஏற்கனவே வந்த கப்பலில் உள்ள எரிபொருளாகும். கடந்த வாரத்தில் மக்கள் குழப்பமடைந்து 59,200 மெட்ரிக் டன் டீசலையும் 47,500 மெட்ரிக் டன் 92 ரக பெட்ரோலையும் பயன்படுத்தியுள்ளனர். 9ஆம் தேதி ஆகும் போது இம்மாதம் பாதியளவு வரை இருக்க வேண்டிய எரிபொருள் மாத்திரமே தற்போது கையிருப்பில் காணப்படுகின்றது. எனவே ஆரம்பத்தில் குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் தற்போது தீர்ந்துவிட்டது. தற்போது 1ஆம் மற்றும் 7ஆம் தேதி வந்த கப்பலில் உள்ள எரிபொருளையே விநியோகிக்க வேண்டியுள்ளது. நாங்கள் உறுதிப்படுத்தியிருந்தும் ஏன் விலை உயர்கின்றது என ஒருவர் எண்ணலாம். நாம் உறுதிப்படுத்துவது அதன் காப்பீட்டு தொகை மாத்திரமே. உலக சந்தையில் எரிபொருளை தரையிறக்கும் போது நிலவும் 5 நாட்களின் சராசரி விலைக்கு ஏற்பவே நாம் பணத்தை செலுத்த வேண்டும். கடந்த 9-10 நாட்களுக்குள் சுமார் 1.5 கப்பலுக்கு 2 கப்பல்கள் கொள்ளளவு உள்ள எரிபொருளை நாம் பாவித்துள்ளோம். உண்மையில் நாம் டொலரை எரிக்கின்றோம். இது அடுத்ததாக எமது பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். எதிர்காலத்தில் விலை இன்னும் அதிகரிக்குமா? ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய தரப்பினரும் எண்ணெய் படிவுகள் அமைந்துள்ள பகுதியில் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். ஏனைய நாடுகளைப் போலவே நாமும் இந்த பிரச்சினையை எதிர்கொள்ள ஒன்றிணைய வேண்டும். எனவே அவசியமற்ற பயணங்களை குறைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருளை செலவிட வேண்டும். எனவே இது ஒரு சாதாரணமான நிலைமை அல்ல, மிகவும் பாரதூரமான நிலைமை என்பதை மக்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிலைமை சீராகும் வரை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியுடன் எமது எரிபொருள் பயன்பாட்டை குறைந்த மட்டத்தில் பேணி இந்த சவாலை எதிர்கொள்வோம் என மக்களுக்கு கூற வேண்டியுள்ளது. ஏன் விலை இவ்வளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது? விமான எரிபொருள் கப்பல் ஒன்று வந்தது. கடந்த 27ஆம் தேதி அதன் விலை 93.57 காணப்பட்டது. ஆனால் 4ஆம் தேதி ஆகும் போது அது 231 உயர்ந்தது. அந்த காலப்பகுதியிலேயே எமது கப்பல் வந்திருந்தது. அதன் சராசரி விலையை கணக்கிடும் போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரேடியாக $30 மில்லியன் அதிகமான தொகையை மேலதிகமாக செலுத்த வேண்டியிருந்தது. அந்த $30 மில்லியன் 308 பெருக்கி பாருங்கள். அது எவ்வளவு பெரிய தொகை என்று உங்களுக்கு புரியும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது இருந்த விலையை விட எரிபொருள் விலை இன்னும் அதிகரிக்கப்படவில்லை. எரிபொருள் விலையினால் யுத்தம் முடிவுக்கு வரும் என்பதனை கூற முடியும். உலக எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படும் அளவை பொறுத்தே இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். இல்லை என்றால் இது எங்கு நிற்கும் என எம்மால் கண்டறிய முடியாது. எரிபொருள் தொடர்பில் எமது நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் அடுத்து 26 மற்றும் 32 நாட்களுக்கு போதுமான பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட போதும் அரசாங்கம் நேற்றிரவு டீசல் மற்றும் பெட்ரோலை 22 ரூபாவால் அதிகரித்தமை மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கும் செயற்பாடாகும். அதற்கமைய பிளேன் டீயிலிருந்து பராட்டா, கொத்து ரொட்டி, புத்தகங்கள், மருந்து பொருட்களிலிருந்து அனைத்தின் விலையும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது. எனவே இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் இந்த கொள்ளை நடந்துள்ளது. இது பார்லிமெண்ட் உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் நிலைப்பாடு. உலக சந்தையில் எண்ணெயின் விலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கவும் குறையும் போது அதை குறைக்கவும் நமக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லை. இதற்கு கொழும்பிலும் புறக்கோட்டையிலும் உள்ள ஒரு வர்த்தகரிடம் நாட்டை ஒப்படைத்தால் சிறந்தது என்று குறிப்பிட்டனர். நாங்கள் இதனை குறிப்பிடவில்லை, அவர்கள்தான் இதனை சொன்னார்கள். எனவே வெளிநாடுகளில் தற்போதைய நிலைமையை வைத்துக் கொண்டு பேசுவது சரியில்லை. ஏனென்றால் இலங்கையை ஒரு வித்தியாசமான நாடாக மாற்றுவதற்கு இவர்கள் வரவில்லை. எனவே அவர்கள் இலங்கையை ஒரு வித்தியாசமான நாடாக மாற்ற வந்திருந்தார். முதலில் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்க கூடாது. உண்மையில் உலக சந்தையில் இந்த அதிகரித்த விலையில் ஒரு சொட்டு எண்ணெயை கூட இலங்கைக்கு கொண்டு வரவில்லை. பொதுஜன பெரமுனவின் கருத்து என்ன? நாட்டில் 45 நாட்களுக்கு எண்ணெய் இருப்பதாக அண்மையில் இந்த நாட்டின் ஜனாதிபதி கூறினார். கவலைப்பட தேவையில்லை, எண்ணெய் விலை அதிகரிக்கப்படாது என்றார். அமைச்சரும் இருக்கின்றார். ஆனால் இப்போது எண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப எண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டது. அதிகரிப்புக்கு பின்னர் 48 மணித்தியாலங்கள் கடந்துவிட்டன.
24 மணித்தியாலம் கடப்பதற்குள் உலக சந்தையில் எண்ணெய் விலையில் குறைவு ஏற்பட்டுள்ளது. தற்போது எமக்கு ஒரு நியாயமான சந்தேகம் உள்ளது. அரசாங்கம் 45 நாட்களுக்கு எண்ணெய் இருப்பதாக சொன்னால் ஏன் திடீரென்று எண்ணெய் விலையை உயர்த்தியது? நிலக்கரியுடன் செய்யப்பட்ட மோசடியை இந்த நாட்டின் மக்கள் மீது அந்த இழப்பை சுமத்தி அந்த இழப்பை அரசாங்கத்திடமிருந்து வசூலிக்க செய்யும் முயற்சியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எரிபொருள் விலை தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் இன்று தெளிவுபடுத்தினார். உண்மையில் தற்போதைய விலையை விட அதிகளவிலேயே விலை அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் பாரிய விலை அதிகரிப்பு ஒன்றை எமது பொருளாதாரத்தினால் ஒரேடியாக தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனாலேயே இந்த மட்டத்தில் விலை அதிகரிக்கப்பட்டது. மறுபுறம் இதனூடாக எரிபொருள் நுகர்வை ஓரளவேனும் மக்கள் தாமாகவே கட்டுப்படுத்துவார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நாட்டு மக்களுக்கு நான் இதை கூற விரும்புகின்றேன். எமது மேலதிக நுகர்வை பார்த்தார். லங்கா ஒட்டு டீசல் மார்ச் 1ஆம் திகதி 3939 கிலோ லீட்டர் பயன்படுத்தப்பட்ட நிலையில் மார்ச் 2ஆம் திகதி அது 10,321 கிலோ லீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 3இல் 9,845 கிலோ லீட்டரும், மார்ச் 4ஆம் திகதியில் 9,962 கிலோ லீட்டரும், மார்ச் 5இல் 8,511 கிலோ லீட்டரும், மார்ச் 6ஆம் திகதி 8,442 கிலோ லீட்டரும், 7ஆம் திகதி 9,816 கிலோ லீட்டராகவும் பதிவாகியுள்ளது. பெட்ரோல் நுகர்வை எடுத்துக்கொண்டால் மார்ச் 1ஆம் திகதி 5,461 கிலோ லீட்டராக காணப்பட்ட நுகர்வு மார்ச் 2ஆம் திகதி 11,701 லீட்டராக அதிகரித்துள்ளது. மார்ச் 3ஆம் திகதியில் 10,292 கிலோ லீட்டராகவும், மார்ச் 4இல் 9,111 கிலோ லீட்டராகவும், மார்ச் 5இல் 7,398 கிலோ லீட்டராகவும், மார்ச் 6இல் 6,253ஆகவும், மார்ச் 7ஆம் தேதி 7,590 லீட்டராகவும் காணப்பட்டது. அதன் பிரகாரம் எரிபொருள் நுகர்வு பாரிய அளவில் அதிகரித்துள்ளதை நீங்கள் காணலாம். உலக சந்தையில் விலை உயரும் அதேவேளை எமது நுகர்வு அதிகரிப்பதானது எமது டாலர் கையிருப்பில் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இவை அனைத்தையும் முகாமைத்துவம் செய்வதற்காகவே இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது. கையிருப்புகள் இருக்கும் போதே ஏன் எரிபொருள் விலையை உயர்த்தினீர்கள்? கேள்வி, வேறு ஒன்றும் இல்லை. எரிபொருளின் தொடர்ச்சியான விநியோகம் முக்கியமானது. பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை முடக்கிவிட்டு எரிபொருள் நுகர்வை குறைப்பது எமது நோக்கமல்ல. கையிருப்பில் இருக்கும் எரிபொருளை முடித்துவிட்டு அதன் பின்னர் விலையை உயர்த்துவது முறையல்ல. தற்போதுள்ள நிலைமையையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு நுகர்வை குறைக்க வேண்டிய ஒரு தேவையும் இங்கு காணப்படுகிறது. ஏன் QR முறை பயன்படுத்த முடியாது? QR முறை மூலம் எரிபொருள் நுகர்வு குறையவில்லை. எரிபொருளை சரியாக பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு முறையாகவே QR உருவாக்கப்பட்டதே தவிர நுகர்வை குறைப்பதற்காக அல்ல. அது உங்களுக்கு நினைவில் இருக்கும் என நினைக்கின்றேன். அதன் மூலம் எரிபொருள் வரிசைகள் இல்லாமல் போயினவே தவிர புள்ளி விவரங்களின்படி நுகர்வு குறையவில்லை. தற்போது ஒரு உறுதிமொழியை வழங்க முடியுமா? விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் மீண்டும் ஒரு விலை அதிகரிப்பு ஏற்பட்டால் அரசாங்கம் விலையை அதிகரிக்காமல் இருக்குமா? நாளை அல்லது மறுநாள் மசகு எண்ணெய் விலை அல்லது சுத்திகரிப்பு விலை எவ்வளவு அதிகரிக்கும் என உங்களால் கூற முடிந்தால் என்னால் இப்போது பதில் சொல்ல முடியும். இல்லையெனில் கூற முடியாது. ஒப்பீட்டளவில் மீண்டும் விலை உயர்த்தப்படுமா? என்னால் உறுதியாக கூற முடியாது. $72 இருந்த மசகு எண்ணெய் $105 எப்போது அதிகரிக்கும் என உங்களால் கூற முடியுமா? உங்களுக்கு அதிகளவில் சுமை ஏற்படும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்குமானால் அதில் நாம் தலையிடுவதற்கு தயாராக உள்ளோம்.